தேங்காய் எண்ணெய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய தேங்காய் 2 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் தான் எண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும். நான் 2 தேங்காய் கொஞ்சம் முத்தினதாக தான் எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறேன். பொடிச்சிட்டு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 3 பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு தடவை அரைச்சிட்டேன். மிச்சம் உள்ள தேங்காயும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 3 தடவை கணக்கு வச்சு 3 பால் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு அரைச்சதை வந்து 3 பால் எடுத்துடணும். திருப்பி மிச்சம் உள்ளதையும் அரைச்சி அதுலேயும் 3 பால் எடுத்து நான் எடுக்க போகிறேன். பால் எடுத்து ஒன்றா ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கணும். சில்வர் பாத்திரம்லாம் வச்சா பிடிச்சிரும். பாருங்கள் கொதிச்சு வருது. நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃபுல் ஸ்பீடில் வச்சு பக்கத்தில் இருந்து நம்ம கிண்டி விட்டாலும் ஓகே தான். இல்லை நம்ம சிம்மில் வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வற்றி வரணும். பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு. 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியாயிருக்கும். பாருங்கள் வத்திருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுட்டோன்னா ஒரே இடத்துல பிடிச்சிரும். பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது அதிலேருந்து. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதோட தண்ணி சத்தெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே மிக்ஸ் பண்ண எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியில் போட்டு வடிகட்டணும். அப்போ தான் எல்லா எண்ணெயும் நல்லா வரும். கொஞ்சம் எண்ணெய் வந்திருக்கு. இருந்தாலும் எல்லா எண்ணெயும் வர்றதுக்காக நம்ம துணியில் போட்டு புளிய போகிறோம். ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம அதில் துணி வச்சு அதில் போட்டு புளிஞ்சு எடுத்துடலாம். பாட்டிலில் புளிய கஷ்டமாக இருந்தால் நம்ம கிண்ணத்தில் வச்சு புளிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து இன்னொரு தடவை வடிகட்டி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாட்டிலில்.
100 ml கிடைக்குது. 2 தேங்காய் போட்டேன், அதில் 100 ml கிடைக்குது. பாருங்கள், இன்னொரு தடவை நான் வடிகட்டி அந்த பாட்டிலில் வந்து ஊற்றிக்கிறேன். வீட்டு முறைப்படி தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சுத்தமாக தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். அதனால் நம்ம வீட்டிலேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம். சத்தான தேங்காய் எண்ணெய் ரெடி.